தமிழ்நாட்டில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வரும் 24ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை மைய தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, தெற்கு உள் கர்நாடகா, கடலோர ஆந்திரா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த 16 நாட்களில் மழை அளவு இயல்பை விடவும் 37 விழுக்காடு அதிகமாக பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 24ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், கேரள, மாஹே, தெற்கு உள் கர்நாடகம், ராயலசீமா, கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும். இந்த ஆண்டு வட மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழியக்கூடிய மேக வெடிப்புகள் குறித்து 50க்கும் மேற்பட்ட தரவுகள் மூலம் கண்காணித்து வருவதாகவும் அமுதா தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.